Hello Fire Beings, welcome to Fire Fista 2026. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம Fire Beings-ஓட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட Fire Fista 2026-ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மாதிரியான கேம்ஸ் இருக்கும், ஈவெண்ட்ஸ் இருக்கும், இதை பற்றி ஒரு இன்டர்வியூ மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு Fire Fista 2026. நம்ம கூட ராஜ்குமார் இருக்காரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த கம்பெனியில் 4+ இயர்ஸாக ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி என்ன ப்ரோ, அதை நம்ம கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயரில் நான் ஃபஸ்ட்டு ரோபோட் டெவலப்பராக தான் வந்தேன். ஓகே. ஸோ டெவலப்பரை வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆஃபீஸ் டீம் லீடர் சான்ஸ் கிடச்சிது. மேம் வந்து நல்லா மோட்டிவேட் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீம் லீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கோஆர்டினேஷன் ரோல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கோஆர்டினேஷன் ரோலில் தான் போவோம். ஸோ கோஆர்டினேஷனுக்கு அடுத்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஹோல் டெக்னிக்கல் டீமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபுல்லாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஆஃபீஸ் இப்போ நியூ பில்டிங் வந்த மாதிரி நான் ஃபஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நிறைய நியூ ஜாயினர்ஸ். ஸோ நியூ ஜாயினர்ஸ் இன் த சென்ஸ் லாட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ், ஐபி வெப்சைட் ரீபிளான் பண்ணி ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றி நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபார் ஃபயர் ஃபெஸ்டா நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சைட்டில் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்தேன். கேமிங் வீடியோஸ் அண்ட் குக்கிங் காம்படிஷன்ஸ் மெஹந்தி நிறைய பார்த்தேன். ஓகே. ஃபயர்பியில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய மெமரிஸ் இருக்குது. ஐடி ஃபீல்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியது வந்துட்டு ஃபயர்பியில் தான். அண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மேம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட் எண்டில் ஒரு 2 இயர்ஸ் வேலை ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக் எண்டில் வந்து லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஒரு லாங்குவேஜ் தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இல்லை. இங்கே ஃபயர்பியில் என்டர் ஆகிட்டோம்னா நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். புதுசாக வந்து ஒர்க் ஆகி போயிட்டு நல்லா போகுது. ஒர்க் கல்ச்சர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஓகே. நீங்கள் ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ணீங்க? இல்லை ஐடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தேன். ஓகே. கேரம் செஸ்ஸில் ஓகே ப்ரோ, நீங்கள் வின் பண்ணி நிறைய ப்ரைஸ் ஜெயிங்க. ஓகேவா? வந்து Fire Fista 2026 வரப்போ இந்த Fire Being உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரசாலா வந்தேன். ஸோ ரசாலா ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து விடுவாங்க. நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் நாலேஜ் வளரும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 3 month ட்ரைனிங் இருந்துச்சு. ஸோ ட்ரைனிங்கில் எனக்கு பேக் அண்ட் நாலேஜ் இங்கேருந்து சீனியர்ஸோட ஹெல்ப்போடு அங்கே பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வேக்சினோட ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு விஷயமாக லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான பிளேஸ் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் சீனியர்ஸோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் ஜூனியர்ஸ் அந்த மாதிரி ஒரு சீனியர் பேஸ் பண்ணி யாரும் வளர்ப்பாங்க. கம்பெனி இங்கே ஜாயின் பண்ண ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணி இங்கே 1 year ஆகிடுச்சு. நான் இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். ஐசிஓ எல்லாமே வந்து நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன். அரௌண்ட் 2022 ஒரு சின்னதாக கோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தேடி இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. இன்ன வரைக்கும் ஒரு ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் போகிறேன். நான் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. மேஜராக இந்த ஐடியா சொல்ல. ஸோ லிட்டில் பிட் வந்து அந்த சயின்ஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் போட்டு நல்லா இருக்கு. கொஞ்சம் என்ஜாய் ஃபன் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஃப்ரண்ட் எண்டில் இருந்து எல்லாமே நான் வந்து இங்கே ஃப்ரண்ட் டெவலப்பர் தான் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு யூஐ எதுவுமே தெரியாது. யூஐமே இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஃப்ரண்ட் எண்டுமே இங்கே தான் கற்றுக்கிட்டேன். நான் ஜாயின் பண்ணி 2.5 years ஆச்சு. நான் ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணேன். இப்போ நிறையா கற்றுக்கிட்டேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது இந்த ஃபயர் பீயிங் தான். லாஸ்ட் இயர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் நியூ பில்டிங் ரீசன் ப்ளஸ் நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. இந்த இயரும் அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். புதுசாக ஜாயின் பண்ணேன். நிறையா லேர்ன் பண்ணிட்டு வெற்றியாக இதுவே ஒரு பெரிய விஷயம். ஓகே. முன்னாடி விட இப்போ போய் நல்லா போயிட்டுருக்கு. முன்னாடி நம்ம பழைய ஆஃபீஸில் இருந்து அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அப்புறம் புது ஆஃபீஸ் வந்தோடனே நமக்கு நிறையா காம்ப்ளிமெண்ட்டாக நிறையா கிடச்சிருக்கு. ஸோ நான் சேரும்போது ஒரு ஃப்ரெஷராக இருந்தேன். இன்டர்ன் முடிச்சுட்டு இங்கே வந்தேன். எல்லாருக்கும் இப்போ இருக்கிற லைஃப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரெஷராக இருந்தேன், ஒரு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். இப்போ நான் டிஎல்லாக இருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய பீரியடாக இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ புதுசாக நான் ஒரு லாங் கேப்னால இது எனக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர்.
போன ஃபயர் ஃபெஸ்ட் அதெல்லாம் நீங்கள் மொபைலில் வீடியோஸ் பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன். நல்லா ஓகே, அதை பற்றின தாட்ஸ் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அது நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பழைய ஆஃபீஸில் பண்ணியிருக்கோம், பட் வந்து நம்ம லாங் கேப் ஆனதுனால எனக்கு அதுக்கு பற்றி ஐடியா இல்லை, ஒன்றும் இல்லை. பட் இப்போ நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. சரி, இதே நம்மளும் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட டீம்மேட்டோட பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் கரியர் பிரேக் இருந்துச்சு. ஓகே. 2 months ஜாப் தேடி என்னால் எங்கேயும் ஜாப் கிடைக்க முடியல. அப்போனா வந்து இங்கே ஒரு வாக்கிங் ட்ரைவ் மூலியமாக வந்தேன். இப்போ இங்கே வந்ததுல க்ரோத்துக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். என்னோடய ட்ரீம்ஸை நோக்கி நான் போயிட்டுருக்கேன்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. நான் போன வருஷம் வீடியோஸ் பார்த்தப்போ எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு. சரி, இந்த வருஷம் நம்மளோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஒரு ஷைன் ஆகலாம்ன்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ காம்படிஷன் கலந்துக்கலாம். ஓகே, நான் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். சில ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்னாக வந்தப்போ ஃபயர் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்போ அது என்னன்ற மாதிரி ஒரு யோசித்தேன். ஃபஸ்ட்டு இது என்ன, இது எப்படி பண்ணுவாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ற ஒரு தாட் வந்து எனக்குள்ள வந்துட்டே இருந்தது. ஆனால் வந்து நான் எதிர்பார்த்ததை விட இதை வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த லாஸ்ட் டைம் செலிப்ரேஷன் வந்துட்டு வெறும் ஃபயர் லிஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் நமக்கு இனாக்ரேஷன் ஒரு நியூ ஸோ இப்போ எப்படி ரொம்ப நல்லா போகுது. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ஜாயின் பண்ணேன். நல்லா ஜனவரி 1 தான் ஜாயின் பண்ணேன். லைக் 6 months தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு 6 months வந்து இதுக்கு முன்னாடி இந்த நாலேஜை விட இப்போ இன்னும் நாலேஜ் நான் வந்து நல்லா கெயின் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஒரு சப்போர்ட்டிவ்னா டீம் சப்போர்ட்டிவ், சீனியர் சப்போர்ட்டிவ், எல்லாருமே சப்போர்ட்டிவ் இருந்தாங்க. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இன்னும் என்ஜாய் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக